இருந்து அவ இப்படி பித்து பிடிச்சு அலைவான்னு தெரிஞ்சா அத பார்த்து நீ சும்மா இருப்பியாடா? டேய், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுடா. என்ன பாட்டிமா? இனிமே இந்த ஓலையெல்லாம் ஆகாஷ் கிட்ட படிச்சு காட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. நிச்சயமா படிச்சு காட்ட மாட்டேன். இது போருண்டா, இது போரும். அப்புறம் இந்த திருட்டுத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற விஷயத்தையும் ஆகாஷ் கிட்ட நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் பாட்டிமா. ஆமா, இந்த ரெண்டுல எதிர அந்த பழைய ஓலை? தந்தைக்கு உபதேசம் செய்த மகனின் பேரு 5 எழுத்தில் அடங்கிடுமே அவனின் பேரு. தந்தைக்கு உபதேசம் செய்த மகன் முருகன், 5 எழுத்தில் சாமிநாதன் குமரகுரு. சாமிநாதன் குமரகுரு இப்படி யாரோ ஒருத்தர் போல. இது இல்ல, இதான். அப்போ இதுதானே அது? ஒண்ணு செய், அந்த ஓலைய இந்த பையில போடு. அது இல்லடா, இந்த பையில போடு. போட்டுட்டு ஆகாஷ் ரூம்ல கொண்டு போய் வை. பாட்டி, கொண்டு போய் வைடா, சொல்றத செய் போ. அந்த ஜன்னல் மேல பச்சை கலர்ல ஒரு பேக் இருக்கும், அதுக்குள்ள வச்சிடும். இந்த ஓலையை மாத்தின விஷயமும் ஆகாஷுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? போய் வேலையை பாரு.
ஹலோ சோமு சார், தேங்க் காட் நீ செல்போன் எடுத்துட்டு போன. சார் இங்க என்னமோ நடக்குது சார். அதுக்கு தான் சொன்னேன் பண்ணியை விட்டு வெளியே போகாதேன்னு. என் பேச்ச கேட்டியா? கேட்டு நீ இப்படி நடந்திருக்குமாப்பா? சோமு அழாத சோமு அழாத. இப்போ என்னப்பா நடந்துச்சு? என்ன சார் என் ரேடியோ எடுத்துட்டாங்க சார். நானும் செத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு சார். சொல்லாத, அப்படிலாம் சொல்லாதப்பா. உனக்கு ஒண்ணு ஆகாது. சோமு நீ எங்க இருக்கன்னு ஏதாவது தெரியுதா? தெரியல சார். என்ன எங்கயோ அடிச்சு வச்சிருக்காங்க சார். ஐசி இதுவா சோமு, பயப்படாத, தைரியமாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன். பயப்படாம இரு, தைரியமா இரு. புரியுதா? அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவு எடுக்கிறாரப்பா பிளீஸ். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்புறம் இது பாரு, செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டு வச்சுக்கோ. உங்ககிட்ட செல் இருக்குது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் ஏதாவது யோசிச்சு அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா. ஓகே. சொல்லுங்க சார். ஹலோ சோமு, லிசன் சோமு, எனக்கு உன்னோட கை விரல் ரேகை வேணும். நீங்க யார் பேசுறது? அதான் சொன்னல, உன்னோட ஃப்ரெண்ட் என்ன, உனக்கு வந்திருக்கிற ஆபத்து இன்னும் விலகல. ஆனா நீ தப்பிச்சிருவ. எப்படி சொல்ற? சோமு, அட்லீஸ்ட் ஒரு வாரம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். உன்னை நேரடியா சந்திக்கும் போது எல்லாத்தையும் சொல்றேன். I have to meet you. சோமு, ஹலோ ஹலோ. சாப்பாடு கொடுத்துருங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவ இப்ப முழிக்கிற நேரம். முழிச்சிட்டான்னு குளோரோஃபார்ம் நிறைய கொடுத்துறாரு, செத்து போயிடுவான். அவன் இப்ப முழிக்க மாட்டான் மேடம். சொன்னதை செய். மேல போய் பாரு. முழிச்சிருந்தானா சாப்பாடு கூட தண்ணி வை. நான் காலையில வந்து பாக்குறேன். ஓகே மேடம். ஆர்த்தி, ஆர்த்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி என்னாச்சு? எழுந்துடு. ஆர்த்தி, 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 ஆர்த்தி பேசு. ஆர்த்தி
ஆர்த்தி பேசு. ஆர்த்தி பேசு. ஆர்த்தி என்ன பண்ணிட்டாங்க? உன்னை என்ன பண்ணிட்டாங்க? ஆர்த்தி 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 நான் வருவேன். ஆர்த்தி நான் வருவேன். கொண்டு போன நம்ம அடிச்சு போட்டு போயிட்டாடா. சீக்கிரம் வாடா பாக்கலாம். வா. சூடா இருக்கா? சோடா இல்ல. தண்ணி. இந்த தண்ணி. போன் வேலை செய்தா? வேலை செய்து எடுத்துங்க. பாத்துங்க. சாரி சாரி. டெலிபோன் டைரக்டரி இருக்கா? டைரக்டரி எல்லாம் இல்ல. டைரக்டரி சர்வீஸ். எனக்கு சென்னை கமிஷனர் ஆபீஸ் நம்பர் வேணும். சார் குமரகுரு சார். ஹலோ. நம்ம ஆட்கள் வேலையா இருக்கிற மாதிரி போய் சாருக்கு போனா யாருமா? ஆனா அப்படியா? சோமு அங்க இல்லையா? ஆமா சார். அங்க இருக்கிறதா கன்ஃபர்ம்ட் இன்ஃபர்மேஷன் வந்தது சார். உங்களுக்கு ஒண்ணும் phone தெரியல சார். சார். யாரு? உங்க ஃப்ரெண்டா? ஹலோ, ஆடிய பாதம் ஹியர். ஹலோ சார், சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வாங்க. ஹலோ, யார் பேசுறது? ட்ரேஸ் பண்ணுங்க. அங்க டிகே பார்மாங்க கம்பெனிக்கு ஒரு சொந்தமான இடம் இருக்கு. அங்க ஒரு பில்டிங்ல ஆர்த்தி அடைச்சு வச்சிருக்காங்க. ஆர்த்தி? சோமு? சார், அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அவங்களை காப்பாத்துங்க. சோமு, நீ எங்க இருக்க? ஏம்பா போலீஸ்ல போன் பண்ற. போப்பா போப்பா. ஒரு போன், இன்னொரு போன். ஹலோ, இந்த கால ட்ரேஸ் பண்ணவே கந்தர். அவன் சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து ஏதோ எஸ்டிடி பூத்ல இருந்தா பேசியிருக்கான். சந்திரன் சார், நீங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷன் போன் பண்ணி உடனே ஒரு பெட்ரோல் பார்ட்டி அனுப்பி சர்ச் பண்ண சொல்லுங்க. டிகே ஃபார்மாவுக்கு சொந்தமான இடம். ஓகே சார். கமான் கந்தர், லெட்ஸ் கோ. ஹலோ ஹலோ, யார் நீ? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? நான் பத்தி இருக்கு. நீ எப்படி எவ்வளவு கரெக்டா சொன்ன? சமோ சமோ, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பிளாக்மெயில் பண்றியா? எதுக்கு இப்படி போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? நான் தான் சொன்னேன், ஐ ஹேவ் டு மீட் யூ. உன்னை நேர்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்றேன். எதுக்காக? உன்னோட பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்க, அதை திருப்பி கொடுக்கலாம். பொருளா? புரியல.
சோமு, நீ இந்த கொலையெல்லாம் செய்யலன்னு எனக்கு தெரியும். ஆர்த்திக்கு எய்ட்ஸ் வந்திருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும். What? ஆர்த்திக்கு எய்ட்ஸா? லிசன், உனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆர்த்திக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. அவ கண்டிஷன் ஹலோ ஹலோ. தம்பி, உனக்கு காசு கொடுத்தா ஹலோ. இந்த நம்பர்ல இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு. அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? சார் இது எஸ்டிடி பூத் சார். அவர் அப்பயே போயிட்டாருங்களே. அப்படியா? இது எந்த ஏரியான்னு சொல்றீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நம்பர் தெரிஞ்சுதானே பேசுறீங்க? இல்ல இல்ல, எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதான். இது வந்து சிங்கப்பெருமாள் கோயில் சார். இது சிங்கப்பெருமாள் கோயில்னா எங்க வரும்? என்ன சார் இது கூட தெரியாதுங்களா? செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு நடுவுல இருக்கு. ஓஹோ, சரி, தேங்க்யூ. சார், மத்த ரூம்ல எல்லாம் குப்பையும் கூலமா இருக்கு. இந்த ரூம்ல மட்டும் யாரோ படுத்திருந்த மாதிரி இருக்கு சார். கந்தன் சார், இங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ், இந்த சிரிஞ்ச் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் மாடியில என்ன? வாங்க சார் பார்க்கலாம். வாங்க சார். சார், சார் இத பாருங்க சார். சாப்பாடு இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் சார். கடலை சார். சார் இங்க இது பில்டிங் எல்லாம் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டீங்களா? ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம் சார். என்ன கந்தன் இது? சார் இதோட 2வது தடவை. சினிமால தான் இந்த மாதிரி போலீஸ் கடைசி நேரத்துல வருவாங்க. சரி, இந்த பில்டிங் யாருக்கு சொந்தம்? டிகே ஃபார்மாங்கிற மருந்து கம்பெனி இந்த இடத்த வாங்கியிருக்காங்க சார். முதல்ல இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் லேப் எல்லாம் வச்சு நடத்திருக்காங்க. இப்ப இந்த இடம் 1.5 வருஷமா பூட்டி தான் கிடக்கு. சரி, இந்த மாதிரி பூட்டி கிடக்கிற பில்டிங் எல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படும்படியா யாராவது பாத்தீங்கன்னா இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். கந்தன் சார், நீங்க டிகே ஃபார்மா யாருக்கு சொந்தங்கிறத விசாரிங்க. ஓகே சார். கந்தன், இப்பதான் மிஸ்ஸஸ் தில்லராஜன் கிட்ட அவங்க பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றது?
பாட்டி கோயிலுக்கு போனியா? போயிட்டு வந்துட்டேனே. அப்படியா? இப்பெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறிய. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நடராஜருக்கு பிரதட்சணம் கட்டு, போனமா வந்தமான்னு திரும்பிடுறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா. ஓஹோ. அம்மா நீ ஆட்லயே அடைஞ்சு கிடக்க, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கோ? இல்லையே. அப்ப போயேன், அபிராமியோட அத்தைய போய் பாத்துட்டு வா. வல்ல வல்லன்னு குறப்பட்டுக்கிறா. வந்ததுல இருந்து ஒரு நட கூட போய் பாக்கல பாரு. போறேன் பாட்டி, அப்புறமா போறேன். எல்லாமே வந்தது. என்னடா இது? வாசல்ல ஒரு சத்தமா இருக்கு. என்னது? ஒரு அப்பன் தானே என் பிள்ளைய நாசம் பண்ணிட்டியே. ஐயோ, என் பிள்ளைய பறிகொடுத்துட்டு தனியா நீ என்னடி சாரதா வாசல் நின்று வாய்க்கு வந்ததுதான் பேசுறேன். பேச விடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனால என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. இவன் தான் என் குழந்தைய நாசம் பண்ணிட்டான். ஐயோ சாரதா, உன் ஆதங்க எனக்கு புரியுதுடி. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இவன் கடையில வந்து உன் புள்ள சாகணுங்கிறது அவன் விதி. முதல்ல நீ ஆதி குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சு நீ அழாது. குழந்தை என்ன விட்டு போயிட்டான்னு எல்லாம் போச்சு. எடுத்து பார்க்கும் போதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த வீட்டை பார்க்காத. என்ன மணி, மாமி இப்படி பேசிட்டு போற? வருத்தப்படாதீங்க, போக போக தானே சமாதானம் பண்ணுவாங்க. விடுங்க. இல்ல தம்பி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பழைய ஆவிச பாக்குறப்பெல்லாம் அந்த சோமோட முகம்தான் எனக்கு ஞாபகத்துல வந்து வந்து போகுது. பேசாம இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது கடை போட்டு போயிடலாமோன்னு கூட தோணுது. ஐயோ மணி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா சோமுவோட ஓலையை யார் எனக்கு படிச்சு சொல்லுவாங்க? சோமோட ஓலை இனிமே நான் படிக்கிறதா இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி. ஏன் மணி? அது அடிக்க ஆரம்பிச்சதுதான் ஏன் வாழ்க்கையே மாறி போச்சு. லாஸ்ட் மினிட்ல இப்படி பல்ட்டி அடிக்கிறேன் மணி. இத பாருங்க, நான் சோமு கிட்ட போன்ல பேசியிருக்கேன். அவன் ஆபத்துல இருக்கா, நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இருக்கட்டும் தம்பி, இந்த ஓலைச்சுவடி அவனோடதான். நான் எப்படியாவது அவனை நேர்ல கான்டாக்ட் பண்ணிடுவேன். இத பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. எது எப்படியோ நான் இனிமே இந்த ஓலையை படிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னா எப்படி மணி? அது அப்படித்தான். ஆல்ரைட், அப்ப நான் வேற நாடி ஜோசியரை பார்க்க வேண்டியதான். பாருங்க, ஆனா மத்தவங்க ஓலைச்சுவடிய சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட யாரும் படிச்சு சொல்ல மாட்டாங்க. சரி, அத நானே படிக்க ட்ரை பண்றேன். அம்மா. என்னடா? ஒண்ணும் இல்ல, இவ்வளவு சீக்கிரமாவே ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண கத்துக்கிட்டீங்க. உன்னை கேட்டனா? போய் வேலை பாரு. மம்மி காசு கொடுங்க மம்மி. எதுக்குடா? ஃப்ரெண்ட்ஸோட பீஸா சாப்பிடணும் மம்மி. ஏண்டா நீ வளர்ந்து ஃபேக்டரி எல்லாம் பாக்கணும், படிக்கிறதே இல்ல, ஹோம்ஒர்க் பண்ணியா? முடிச்சிட்டோம் மம்மி, அதனால தான் நான் கேக்குறேன். முதல்ல கதவை சாத்திட்டு வா, ஏசி ஓடுதுல. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதே உனக்கு பழக்கமா போச்சு. கதவை சாத்திட்டேன் மம்மி. இந்தா. தேங்க்ஸ் மம்மி. பாய் மம்மி. சீக்கிரம் வாடா.
சேகர் போன் பாரு. ஹலோ, பெருமாள் ரெட்டியோட ரேகை எப்போ எடுத்த? ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு நீயே கொலை பண்ணிட்டியா? யார் நீ? யார் பேசுறது? அந்த ரேகை லட்சத்துக்கு வித்த. ஆதியும் சொந்தமும் இல்லா நாயகனே, ஆவானத்தின் நாயகனே, பொற்குடையில் அமர்ந்தவன், பொன்னம்பலத்தானே, சிவகாமி நேசனே, பாரத சாரதி அருகில் வைத்தோனே, இக்கோடி கண்ணின் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா திரும்பல ரகசியம் மெய்யடா. மெய்யன்பருக்கு ஆரரசன் சிதம்பர ரகசியம் மெய்யடா. 1000 கரம் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார். கோடி சொல்வதெல்லாம் பொய்யாதமடா பொய்யாதமடா. ஆடல் அரசனை ரகசியத்தில் துக்கமில்லை துன்பமில்லை, அச்சமோ குழப்பமோ இல்லை. சேகர் போன் பாரு. ஹலோ, பெருமாள் ரெட்டியோட ரேகை எப்போ எடுத்த? ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு நீயே கொலை பண்ணிட்டியா? ஏய், யார் நீ? யார் பேசுறது? கேக்குறல? ஹலோ, யார் பேசுறது? அது தெரிஞ்சுக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே வா. 2 நிமிஷத்துக்குள்ள கேட் கிட்ட வரல போலீஸ் வரும். ஹலோ, யார் போன்ல? ஃப்ரெண்டுமா, கலாடா பண்றான். இதோ வந்துடுறேன். முதலாளி அம்மா அங்க நிக்கிறாங்க.
பெருமாள் ரெட்டியே நீதான் கொலை பண்ணேன்னு சொல்லி. நான் கொலை பண்ணல, தெரியும் நீ பண்ணலன்னு. ஆனா அப்படின்னு சொல்லிடு. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்புக்காரனே உனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது? அன்புக்காரனா? ஆண்டனி கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு காதுக்கு பின்னாடி தலைமை இருக்குமே அவன். எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா அந்த கல்மக்காரனை உனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுன்னு சொல்லு. இல்லன்னா போலீஸ் கிட்ட போய் நீதான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுவேன். நான் கொலை பண்ணல சொல்லு. சொல்லிடுறேன். இந்த முதலாளிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இதோ இங்க இருக்காங்களே இந்த அம்மா, இது முதலாளியோட பொண்டாட்டி இல்ல, பாட்டி. எங்க முதலாளிக்கு இப்படி ஒரு வீடு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன அவ்வளவு நம்பினாரு, அவரை போய் நான் கொலை பண்ணுவேனா? அப்போ தழும்பக்காரன் சொன்ன பண்ணி ஓடினே. தழும்பக்காரனா உனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு மரியாதையா சொல்லு. சொல்லு. நான் ஒரு நாள் என் முதலாளியோட இங்க வந்தேன். பெருமாள் ரெட்டி சாரோட கார்ல தான் வந்தோம். கார் சத்தம் கேட்டதும் இந்த அம்மா வெளியே வந்தாங்க. எப்படிடா பேசலாம்? நல்லா இருக்கீங்க. வெளியில ஒரு பைக் நிக்குதே, எவருது? கேஸ் ரிப்பேர் பண்ண மெக்கானிக் வந்திருக்கா. உடனே சந்தேகமா அந்த வீட்டுல இப்படி கேப்பீங்களா? அது சரி, இன்னுமா சரியாகல? ஹலோ டாடி. ஏய், படிச்சுக்கிட்டா இருக்க நீ? குட் பாய். வாடா. நீங்க மட்டும் வரலன்னா நானே உங்க ஃபேக்டரிக்கு போன் பண்ணிருப்பேன். எதுக்குடா? நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது. அதாங்க? வெரி குட். அதனால நீங்களும் மம்மி கண்டிப்பா வரணும். அவ்வளவுதானா? நோ ப்ராப்ளம். அம்மா நிச்சயம் வந்துருவாங்க. நீங்க ஏன் டாடி வர மாட்டேன்றீங்க? అయ్యో సుదర్శన్, నైనాకు ఆఫీస్ లో ఆడిటింగ్ ఉంది, తర్వాత ఫ్యాక్టరీలో అన్ని ప్రాబ్లమ్. அதனால நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயமா ட்ரை பண்றேன். நீங்க ஒண்ணும் வர மாட்டீங்க. பாரு சுதா, இங்க பாருங்க, பையனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவனை ஏமாத்துறீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு என் கூட அவன் ஸ்கூலுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். దుబార్ కలేరన్న, రేపు సురేషోட ఫ్రెండ్ వీట్లో ఒక బర్త్డే పార్టీ ఉంది. అన్ని పెద్ద మనుషాలు, என்னால அவாய்ட் பண்ண முடியாது. நான் அவசியம் போய் தான் ஆகும். அப்போ இவன் உங்க பிள்ளை இல்லையா? இதே தாலிக்கு நான் பொண்டாட்டி இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஏன் கத்துற? இங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன வழி? அதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, அதை விட வேற என்ன வேணும்? வீடு இருந்தா இதை என் பேருக்கு எழுதி கொடுங்க. எதை எப்போ எப்படி பண்ணணும்னு தெரியும். ஓ, சாப்பாடெல்லாம் எடுத்து வை, பசிக்கு எனக்கு. சார், நான் கேட்டிருந்தேன் சார். என்னையா? ப்ரமோஷன் சார். இப்ப நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன் சார். இன்னும் எவ்வளவு நாள் தான் ஆபீஸ் பாயாவே இருக்கிறது? சரி, நீ வேலை விட்டுட்டு போயிட்டானா அப்புறம் என்ன யாரையா கவனிச்சுப்பாங்க? அதுவும் சரிதான் சார். வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை. நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன். எவ்வளவு வேணும்? ஒரு 30,000 ரூபாய் சார். 30,000? நோ 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 நோ. ஒண்ணு பண்ணு, அக்கௌண்ட் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 3000 வாங்கிட்டு போ. பத்தாது சார். அவளுக்கு என்ன சொன்னோ அதேதான் உனக்கும். எதை எப்போ எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். போய் வண்டியை தொடச்சு வை. ஓ சார், ஏசி ஒர்க் ஆகுது சார். கலா, அம்மா ஏசி வேலை செய்யுதுமா? எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்ததும் அந்த ஏசி சர்வீஸ் கான்ட்ராக்டர் என்ன கூப்பிட்டான். ஏய், இங்க வா. என்ன? வா சொல்றேன். உனக்கு பணம் வேணும்? ஆமா. அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறேன். உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேன்.
நான் சொல்ற மாதிரி செஞ்சா உனக்கு பணம் ஏற்பாடு பண்ண. அவன் தான் எனக்கு அந்த தழும்புக்காரனை அறிமுகப்படுத்தி வச்சான். எங்க முதலாளியோட கைரேகை கொண்டு கொடுத்தா 30,000 தரேன்னு சொன்னான். அந்த ஏசி மெக்கானிக்காரு அவன் பேர் என்ன? ரவி. கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கைரேகையில வச்ச கதவு திறக்குமே அந்த மிஷினை தயாரிக்கிற இடம் அவங்களோட ஏசி சர்வீசிங் கான்ட்ராக்ட இன்னொரு கம்பெனி கொடுத்திருக்காங்க. அங்கதான் அவன் வேலை செய்யறான். கைரோஸ் பயோமெட்ரிக்ஸா? மிஸ்டர் இஸ்மாயில், மிஸ்டர் இஸ்மாயில். சரி, அவன் இங்க எப்படி வந்தான்? எங்க ஆபீஸ்ல ஏசி ரிப்பேர் ஆனா அவங்க தான் பாக்குறாங்க. அங்க பாக்குற மாதிரி இங்கேயும் வந்து பாப்பாங்க. அப்படிதான் அவனு இங்க வந்தான். அப்போ அவன் தான் தலைமைக்காரனை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். நீ உன் முதலாளியோட ரேகையை எப்போ எடுத்த? எப்படி எடுத்த? எங்க முதலாளி செத்து போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அம்மா, 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 ஐயா, ஐயா செத்து போயிட்டாருமா. அம்மா, ஐயா வாயில் நட தள்ளி செத்து கிடக்குறாருமா. அம்மா ஏமாத்திட்டான், நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். டேய், உங்க அப்பா நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான்டா. இந்த வெட்டு பேப்பர்லாம் வேஸ்டா. வலது கை கட்ட விரல் ரேகை போட்டு நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. நம்மள நடுத்தருள அனாதையா நிக்க வச்சுட்டு போயிட்டான்டா. அவர் அங்க அனாதையா கிடக்குறாரு. அங்கம்மா போலாம். அம்மா, அங்கம்மா. போடா, போய் அந்த தெலுங்காரிக்கிட்ட போய் சொல்லு. போ. அந்த அம்மா வலது கை கட்டவல் ரேகையை வச்சு கொடுத்தாருன்னு கோவிச்சுட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அந்த அம்மா உள்ள போனதும் வேலைக்காரி கதவை தட்டிட்டே இருந்தா. எனக்கு அந்த பத்திரத்தை பார்த்ததும் ஆசை வந்துச்சு. அதுல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து மடிச்சு டாக்டர்ல போட்டு நான் உடனே வெளியே வந்துட்டேன். கதவை திறங்கம்மா. அம்மா, 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 கதவை திறங்கம்மா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா, எதுவும் பண்ணிக்காதீங்கம்மா. கதவை திறங்கம்மா. அம்மா, எங்க முதலாளி செத்துட்டா சார். தெரியும். ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் வரேன். அங்க ஒரே கலாட்டா இருக்கு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி முடிஞ்சா கைரேகை எடுத்துருவான். ஓ, நிறைய கொண்டு வந்துருக்கேன் சார். கொண்டா போ. இந்த அப்படி பணத்தை கொடுத்துட்டு என்னால் பேப்பர் வாங்கி போயிட்டான். சொல்லி வச்ச மாதிரி உனக்காக உன் முதலாளி பேப்பர்ல ரேகை வச்சு போட்டாரு. யாரை ஏமாத்துற? இல்ல இல்ல, இது சத்தியம் சார். பொய் சொல்லாத. ஆமா, இதுதான் நடந்தது. நான் தான் அவரை விப்பு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி சண்டை போட்டேன். அவரே ரேகையை வச்சு கொடுத்தாரு. வச்சு கொடுத்துட்டு இது வலது கை கட்ட விரல் ரேகை, ரெஜிஸ்டர் பண்ண இடது கை கட்ட விரல் ரேகை தான் செல்லுபடி ஆகும்னு சிரிச்சுக்கிட்டே ஃபேக்டரிக்கு போனாரு. போனவர் செத்து போயிட்டாரு. ஏமா இந்த சோமகாரோ? இது என்னது? என்னது கையில? எது இது? யார் எடுத்தது? யார் எடுத்தது? எதுக்காக எடுத்தாங்க? ரிலாக்ஸ் டே. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போயிருந்தேன். அங்க என் பிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க சோமகாரோ. ஏமா இந்த இப்போ ஒண்ணும் இல்ல. போலாமா சோமு? அப்புறம் தான் தெரிஞ்சது பாவி மனுஷன்
ஃபேக்டரியும் வீடையும் என் பேர்லயே எழுதி வச்சிருக்காருன்னு. இந்தாடா. தேங்க்ஸ். எங்கடா கிளம்பிட்ட? பாட்டி அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, சென்னைக்கு போகணும். ஓ சரி போயிட்டு. என்ன பாட்டி, நான் போறேன்னதும் போக வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். இத்தனை சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்றேன். உனக்கு 1000 ஜோலி இருக்கும், அத போய் நான் தடுக்க முடியுமாடா? ஆஹா, அப்ப நான் திரும்ப வரலன்னா, அப்படியே அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டேன்னா? வருவேன், கண்டிப்பா வருவேன். இவ்வளவு கன்ஃபார்ம் எப்படி சொல்ற? நான் எங்க இருக்கேன், அபிராமி எங்க இருக்கா, எங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிடுறியா நீ? வருவேன். சரி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. நன்னாருடா, பத்திரமா போயிட்டு வா. ஏண்டா, இந்த ஒரு பை மட்டும் தானா? ஆமா பாட்டி, 2-3 நாள். நீல கலர்ல ஒரு பை வச்சுட்டு இருப்பியே, அதை காணுமேன்னு கேட்டேன். அது பேக் உள்ளே இருக்கு. எப்போதும் அதை கையிலேயே வச்சு சுத்தின்னு இருக்கியே, அப்படி அந்த பைக்குள்ள என்னதான் இருக்கு? ஒண்ணுல பாட்டு கேட்கறதுக்கு வாக்மேன், சிடிஸ், புக்ஸ். படிக்கிறதுக்கு புத்தகம் வச்சுட்டு இருக்கியா? சரி சரி. நான் போயிட்டு வரேன் பாட்டி. என்னடா மணிக்கு சொல்லிட்டு போக மாட்டியா? சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சண்டையோ? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிமா. இல்லையே, பார்த்தா ஏதோ இருக்கா மாதிரி தானே இருக்கு. ஒண்ணுமில்ல, அந்த ஓலையை கொடுத்து என்கிட்ட படிக்க சொன்னாரு. ஓலையை மாத்தி வச்ச விஷயத்த சொல்லிட்டியா? என்ன பாட்டிமா, உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு நான் அப்படிலாம் செய்வேனா? ஓலையை படிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதான் தம்பிக்கு என் மேல கோவம். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ்டா. பாட்டிமா, தம்பி திடீர்னு சென்னைக்கு போறத பார்த்தா. ஆமா, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அந்த நீல பையில டூப்ளிகேட் ஓலையை வேற எடுத்துட்டு போறான். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா, என்னாச்சு? ஆமா பாட்டிமா, அந்த ஓலைய தம்பி படிச்சுட்டா? போடா, ஓலையெல்லாம் அவன் எங்க இருந்தா படிக்கிறது? அந்த அளவுக்கு இன்னும் அவன் தேரல. இல்ல பாட்டிமா, ஒரிஜினல் ஓலைச்சுவடியா இருந்தா பழங்காலத்து தமிழ்ல இருக்கும். அது என்ன மாதிரி யாராவது தான் படிக்க முடியும். இந்த டூப்ளிகேட் எங்க மாமா தயார் பண்ணி கொடுத்தது, சாதாரண தமிழ்ல தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதை யாரு வேணா ஈஸியா படிச்சிடலாம். அப்போ நிச்சயமா அவன் திரும்பி வருவான், அப்ப பாத்துக்கோ. ஒன்னும் பயம் இல்ல, காயம் ஆறிக்கிட்டே வருது, பக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி படாம பாத்துக்க, ஒரே வாரத்துல சரியா போயிடும். ரொம்ப நன்றிங்க. நீ எனக்கு நன்றி சொல்றியா? உங்க அப்பா ஐயா கிட்ட கார் ஓட்டின காலத்துல இருந்து ஒண்ணு எனக்கு தெரியும்டா. பாவம், அவன் தான் அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டான். ஏண்டா, நீ மூக்கல் உன்ன காலத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பெருசா வளர்ந்த உடனே எனக்கு நன்றி எல்லாம் சொல்றியா? போடா, போய் வேலையை பாடுறா. ஒரு தோட்டக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட இங்க யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. விஷ்ணு, இப்ப நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, விஷ்ணு சோமு பத்தி சொல்றான். நீயாவது அவனை ஞாபகம் வச்சிருக்கீங்க, இதுதான் எல்லாரும் மறந்துட்டாங்க அவன். விஷ்ணு, உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சோமுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியணும். இங்க இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து பேப்பர்ல சினிமா நியூஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. சார் சார்,
சோமுக்கு ஒண்ணா இருக்காது சார். கார்டு பாத்துக்குவாரு. என்ன பாத்து பாரு, உட்கார்ந்து பேப்பர் தான் பாத்துட்டு இருக்காரு. சோமுவை யாரோ ஒருத்தன் போன் பண்ணி ரேகையை கேட்டு மிரட்டினான். பத்மராஜனை அடிச்சு போட்டு அவனை கடத்திட்டு போயிருக்கான். இப்ப அவன் போன் பண்ணி என் ரேகையை எடுத்துட்டாங்கன்னு கதறான். என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்பவாது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையாவே அவன் மேல அக்கறை இருந்தா அவனை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இதை செய்யுங்க பிளீஸ். சோமு எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதையாவது சொல்லுங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். ஏசி ஆடியோ பாத்துக்கிட்ட பேச போறேன். நான் இங்க வந்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போறேன். கோ ஹெட். இல்ல, என் சந்தேகம் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீங்க சோமு மிரட்டனோட போன் நம்பரை நோட் பண்ணது, ஏசி ஆடியோ பாதை இங்க வரும்போது அதுக்கு முன்னாடியே முகிலன் இங்கிருந்து வெளியே அனுப்பிச்சது, அது எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆடியோ பாதை நம்பர் இந்த போன்ல தான் இருக்கு. இப்படி சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? யூ ஆர் கன்ஃபியூசிங் மீ. உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. என்னன்னு? இந்த கொலையில நான் தான் செய்யறேன்னா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஷ்ணு? எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். இட்ஸ் a kind of a phobia. சின்ன வயசுல பசங்க எல்லாம் விளையாடும் போது யாருக்காவது அடிபட்டு ரத்தம் வந்தா அதை பார்த்து நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இப்ப கூட துளசி தன்னை வருத்திக்கும் போது நான் பதறி போறேன்னா அது காரணம் என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற பாசம் மட்டும் இல்ல, ரத்தத்தை கண்டா எனக்கு இருக்கிற பயம். அதனாலதான் இந்த கொலைகள் எல்லாம் விஷத்தாலேயே நடக்குதோ. சாரி, எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் சொன்னேன். என்னமா சாப்பாடு எடுத்து வைங்க, தொழில் சாப்பிடுற நேரமாச்சு. எனிஹோ, ஆடியோ பாத நம்பர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. துளசி, நீ போய் சாப்பிடுமா? அப்பா, rose by any other name is still a rose தானப்பா? would smell as sweet. அதே மாதிரிதான் ஆரிகாமிலியோ. இது பாத்தீங்களா? ஊதாப்பூ. இதையே வேற கலர் பேப்பர்ல செஞ்சா பூசணி பூ, செம்பருத்தி பூன்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாம் ஒரே மடிப்பு தான். அப்படிதான் பயம் பாசம் ரெண்டும் ஒண்ணுதானோ என்னமோ. சார். கந்தர், போன விஷயம் என்னாச்சு? ஆர்த்தியோட நாடி ஜோசியத்துல வந்த பழனி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியல சார். லாஸ்ட் 2 இயர்ஸா அந்த பேர்ல யாரும் விஷம் வச்சு கொல்லப்படல. ஃபர்தரா ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? ஆர்த்தி அடைச்சு வச்சிருந்த டிகே ஃபார்மாங்கிற இடம். ஆமா, அது யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சுதா? எஸ் சார். யாருக்கு? இறந்து போன இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெருமாள் ரெட்டியோட சார். பெருமாள் ரெட்டிக்கு சொந்தமா? அவர் கம்பெனி பேரு தெலுங்கானா கெமிக்கல்ஸ்ல டிசின்னு தானே வரும்? இல்ல சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டான தகவல். என்னது? பெருமாள் ரெட்டியோட 2வது மனைவி கலைராணி. ஆனா அவங்க திருத்தணி கலைராணின்னு தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஃபேக்டரியில கூட எல்லாரும் டிகே மேடம்னு தான் கூப்பிடுறாங்க. இஸ் இட்? கந்தன் சார், பெருமாள் ரெட்டியோட தெலுங்கானா கெமிக்கல்ஸ் இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பெருமாள் ரெட்டியோட 2வது மனைவி கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ அவருடைய முதல் மனைவி ஃபேமிலி எல்லாம் அவரோட ஆந்திரா ப்ராப்பர்ட்டியில் தான் சார் இன்னும் இருக்காங்க. நான் அந்த கலைராணி உடனே விசாரிச்சாங்க. எஸ் சார். சார், சௌரியம் காமிச்சாங்க சார். சோமு பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா? இல்ல சார், நான் தான் வண்டி வர சொல்லிருக்கேன். எதுக்கு? போய் சோமு கூட்டு வந்துடுறேன் சார். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? தலையில அடிபட்டதா இன்னும் சரியால, அதுக்குள்ள வெளியே போறேங்கிற? பரவாயில்ல சார், முகிலன் கொடுத்த சூரணத்தை வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பத்மராஜன் இல்ல சார், யாரும் உங்களை என்னென்னமோ கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் போய் எப்படியாவது சோமுவை கூட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுங்கிறது உங்க இஷ்டம். சரிப்பா. சரி சார், ஒரு நிமிஷம்.
இல்ல சார், ஏற்கனவே நீங்க கொடுத்த படத்துல நிச்சயம் இருக்கு. நான் போயிட்டு வரேன் சார். சரி, பத்திரமா போயிட்டு வா. போலாம். ஜெர்மனில ஏன் விஷ்ணு இந்த மாதிரி நீ என்ன கூட்டி விடல? நாம 2 பேருமே பிஸி. உனக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. கல்யாணம் ஆனா காணாம போயிடும். அங்க நீ எனக்கும் நான் உனக்கும் காணாம போயிட்டோம் இல்ல முகிலா? பிரமேகத்துக்கு மருந்து கிடைச்சதா முகிலா? ரகசிய மருந்து தேடிட்டு இருக்கேன் தாயே. கிடைச்ச உடனே பொண்ணுக்கு முதல்ல உங்ககிட்ட தான் கொடுப்பேன். பிரமேகம் என்னது? ஸ்டேஜ் உடைய முத்தின ஸ்டேஜ். சார் சார் என்னங்க சார் காஃபி? உங்க அப்பா எங்க? வரல சார். கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவர் தானே கேர்டேக்கர். நீ எதுக்கு வர? உடம்பு சரியில்லை சார் அவருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் சார் எனக்கு. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் வேண்டாம், காஃபி எல்லாம் நானே போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் தேய்க்க வேண்டியிருக்கு சார், தேய்ச்சிட்டு போறேன். ஹலோ சோமு. ஹலோ, யார் நீ? எதுக்கு அடிக்கடி போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? நான் சொல்றேன். லிசன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் யூ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க இருந்து பேசுற? நான் சென்னையில இருந்தா பேசுறேன். நீ சென்னையில தானே இருக்க? உனக்கு என்ன வேணும்? உன் பேர் என்ன? நான் சொல்றேன், நேரடியா பாக்கும்போது நான் எல்லாமே சொல்றேன். இல்ல வேணாம், ஒண்ணும் வேணாம். சோமு, தம்பி தம்பி இங்க வா. இத கொடு. இங்க கீழே ஒருத்தன் உயரமா நீல கலர் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுருப்பான், தலையில கட்டோட போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி போ. எதுக்கு சார்? நீ போன் நான் சொல்றேன். தம்பி இந்த போன் எடுத்து போ, நான் உனக்கு போன் பண்றேன். அவன் பின்னாடி போ, மிஸ் பண்ணாத. போ. நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே சார் பண்றேன். நீ போ. ஹலோ